ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது காமன் பிளாக். காமன் பிளாக்னா ஒரு விக் போத் சைடு என்ன ஆகும், ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மார்க்கெட் செல் ஆயிருக்கு, செல் ஆயிருக்கு, செல் ஆயிருக்கு. கண்டினியூஸாக மார்க்கெட் விக் அடிச்சு பிரேக் பண்ணியிருக்காங்களா, அப்போ இந்த பிளாகை நீங்கள் என்ன பண்ணலாம், மறுபடியும் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த பிளாக் என்ன ஆகும், சப்போர்ட்டாக ரியாக்ட் ஆகும். இது எப்படின்னா இந்த பிளாக் ரெண்டு ஏரியாவுக்கும் யூஸ் ஆகும். கீழே ரெசிஸ்டண்ட்டாக யூஸ் ஆகும், மேலே சப்போர்ட்டாக யூஸ் ஆகும். நல்லா பாருங்க, சூப்பராக பிரேக் பண்ணி பை பண்ணியிருக்கான். மறுபடியும் மார்க்கெட் எவ்வளோ தூரம் இறங்கினாலும் இங்கே பை ஆகி தான் போயிருக்கு. ஆனா இந்த இடத்துல இவ்வளவு தூரம் மார்க்கெட் இறங்குறப்ப மோஸ்ட்லி என்ன பண்ணுவீங்க, செல் சைடு யோசிப்பீங்க. இந்த பிளாக் இருக்கிறது தெரியாது. இந்த பிளாகோட இம்பார்ட்டன்ஸ் அப்பதான் புரியும். சேம் மார்க்கெட் என்ன இருக்கு, செல் ஆயிருக்கு, பிக் ஆகி என்ன ஆகுது, பிக் ரிஜெக்ட் ஆகிட்டே இருக்கு. தென் என்ன ஆகுது, பிரேக் ஆகுது. பிரேக் ஆனதுக்கு அப்புறம் மார்க்கெட் கொடுக்குற ப்ரெஷர் ஒர்க் ஆகல. ஸோ இந்த செல்லிங் ப்ரெஷர் இங்க என்ன பண்ணல, ஒர்க் ஆகல. ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் என்ன ஆகுது, மறுபடியும் பை மூமெண்டம் தான் போகுது. ஏன்னா இந்த இடத்துல மார்க்கெட் ஆல்ரெடி ரிஜெக்ட் பண்ண ஏரியாவை பையர் என்ன பண்ணிட்டாங்க, வின் பண்ணிட்டாங்க. ஸோ ஆஃப்டர் தட் இங்க என்ன பண்ணணும், பை தான் பண்ணணும். ஓகே சார், இது ரிஜெக்ட் ஆயிருக்கு, வாட் எவர் இட் இஸ், ஸ்டாப் லாஸ் இது கீழே ஃபாலோ பண்ணுங்க. பட் ப்ராஃபிட் இஸ் ஹியூஜ். ஸோ இந்த பிளாகை கரெக்டாக எப்படி வரையணும், எந்த இடத்துல வரையணுன்றதும் நீங்க என்ன பண்ணிக்கணும், ஸ்டடி பண்ணி ஆகும். அதை பத்தி நம்ம பி ஸ்கொயர்ல இன்னும் சூப்பராகவே டெப்த்தாவே சொல்லித்தரோம்.